அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சனி பயிற்சி பலன்கள் மகர ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி மாறுகிறார். பாத சனியாக அடுத்த 2.5 ஆண்டுகள் சஞ்சரிக்க உள்ளார். 7.5 சனி நடந்தாலும் உங்களின் பிரச்சனைகள் தீர்க்கறதுல நல்ல முடிவுகளை பெறுவீங்க. சொத்து வாங்கும் வாய்ப்புகளும் யோகமும் உண்டு. 7.5 சனி முடியாத சூழல் இருக்கிறதுனால எந்த வேலையிலும் கவனமாக இருக்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. தொழில் சிறக்கும், லாபம் உண்டாகும். ஆனால் சரியான முடிவு எடுக்காவிட்டால் கஷ்டத்தை சந்திக்க நேரிடும். இறை வழிபாடு அதிகரிப்பதும் சோம்பேறித்தனம் விடுத்து சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்களுக்கு நல்லது. மகரத்தை பற்றி பார்க்கும் பொழுது விலகும் சென்ம சனி, பணவரவு, தொழில் எப்படி இருக்க போகுது அதை பற்றி பார்க்க போகிறோம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் டிசம்பர் 20ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. 20/12/2023 முதல் 6/3/2026 வரை கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் மகர ராசிக்காரங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பேச்சை குறைத்து ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஆர்வம் காட்டும் மகர ராசி அன்பர்களே, ஜென்மசனியாக உங்கள் ராசியில் அமர்ந்த சனி பகவான் டிசம்பர் 20ஆம் தேதி முதல் விலகி கும்பராசிக்கு செல்கிறார். கடுமையான அழுத்தம், ஒன்றிலிருந்து விடுதலையானது போல உணர்வீங்க. இதுவரை என்னவெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ அவையெல்லாம் மெல்ல மெல்ல விலகும். சுதந்திர காற்றை சுவாசிக்க போகிறீங்க. குடும்பத்தில் கடும் நெருக்கடிகள், பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. தங்களுக்குள் இருக்கும் அன்பை கண்டுபிடித்து அந்யுன்யமாக இருப்பாங்க. இதுவரை குறைவாக இருந்த உங்களின் பணப்பை நிரம்பும், மன அமைதியாகும். எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறையாக சிந்திக்க போகிறீங்க. உங்களை கண்டு காணாமல் போன உறவினர்களும் நண்பர்களும் இனி வழியே பேச போகிறாங்க. மனபயம் முற்றிலும் நீங்க போகுது. ஆரோக்கியம் சீராகும். ஓய்வு உறக்கம் இன்றி தவித்தவங்களுக்கு நல்ல உறக்கம் வரும். என்றாலும் 7.5 சனி இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். கிடைக்கும் வாய்ப்பில் அளவுக்கு மீறி எதையும் செய்ய முயல வேண்டாம். கண்டிப்பாக குறுக்கு வழிகளை முயல வேண்டாம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகணும். அதான் உங்களுக்கு நல்லது. பழைய விஷயங்களை பேசி யார் மனதையும் புண்படுத்தாதீங்க. சாட்சி கையெழுத்து போடுவது, கடன் வாங்கி கொடுப்பது, ஜாமீன் கொடுப்பது இவற்றை முடிந்தவரை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். வழக்குகளில் போதிய கவனம் செலுத்துங்கள். இழுபறியாக இருக்கும் வழக்குகளில் வழக்கறிஞர்களை மாற்ற வேண்டுமோ என்று சிந்தித்து அதற்கேற்ப செயல்படுங்க. அரசு துறை சார்ந்த விஷயங்கள் சிறு அலைச்சலுக்கு பிறகுதான் முடிவுக்கு வரும். சாலையில் வாகனத்தில் செல்லும்போது, நடந்து செல்லும் போதும் செல்போன் பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். தேவையற்ற விபத்துகள் ஏற்படலாம். சனி பகவானின் பார்வை பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் உங்களின் 4, 8, 11 ஆகிய வீடுகளை பார்க்குறாரு. இதனால் பணிச்சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும். என்றாலும் போராடி முடிக்க போகிறீங்க. அதற்கேற்ப சலுகைகளும் கிடைக்கும். சிலர் வழக்கத்தை விட அதிகமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். எனவே உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். உறவினர்கள், நண்பர்கள் ஏதேனும் சொல்லிக்கொண்டோ அல்லது கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அன்பு தொல்லைகளை ஏதேனும் ஒன்று சொல்லி தவிருங்கள். பழைய கடன் பிரச்சனைகளை கண்டு கலங்க வேண்டாம். சனி பகவான் உங்கள் லாப வீட்டை பார்க்கறனால திடீர் பணவரவு உண்டு. ஷேர் முதலீடுகள் லாபம் தரும். சிலருக்கு வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம்லாம் உங்களுக்கு உண்டு. அடுத்தது நான் பார்க்க போகிறது வியாபாரத்தை பற்றி. தொழிலில் உங்களின் அணுகுமுறை மாறும். போட்டியாளர்களை சாதுரியமாக சமாளிக்க போகிறீங்க. புதிய வீடுகள், புதிய முதலீடுகள் செய்வீங்க. என்றாலும் சந்தை நிலவரம் அறிந்து முதலீடு செய்வது நல்லது. விளம்பரம் மூலம் வாடிக்கையாளரை கவருவீங்க. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக நடக்கும். பழைய வாடிக்கையாளர்களும் ஒப்பந்ததாரர்களும் தேடி வருவாங்க. பணியாளர்கள் இனி சரியாக நடந்து கொள்வாங்க. தொழில் செய்யும் இடத்தை புதுப்பிக்க போகிறீங்க. ஆசைப்பட்ட கான்ட்ராக்டுகள் கிடைக்க வாய்ப்புண்டு. ஹோட்டல், இரும்பு, ஸ்பெகுலேஷன் வகைகளால் ஆதாயம் உண்டு. கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தியோகம். அலுவலகத்தில் இருந்த போராட்ட சூழ்நிலை மாறும்.
இனி அதிகாரிகள் உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. சிலருக்கு புதிய அதிகாரிகளின் கீழ் பணி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். என்றாலும் அவரும் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார். எதிர்பார்த்த சம்பள நிலுவைத் தொகை கைக்கு வரும். என்றாலும் அலுவலகத்தில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து விடுங்க. சக ஊழியர்களின் சொந்த விஷயத்தில் அளவுக்கு மீறி தலையிட வேண்டாம். கணினி மற்றும் தகவல் தொடர்பு துறையில் பணி செய்கிறவங்களுக்கு அயல்நாடு செல்லும் வாய்ப்பெல்லாம் அமைய போகுது. மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி அசந்து இருந்த உங்களை உற்சாகமூட்டி சாதனைகளை நோக்கி வழிநடத்தும். செலவுகளில் மட்டும் சிக்கனம் செலுத்தினால் வாழ்க்கை இனிமையாக மாறும். மகர ராசிக்கு உண்டான பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்க போகிறோம். சென்னை பல்லாவரம் அருகில் உள்ள போழிச்சலூரில் அருள்பாலிக்கும் வட திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவானை கேட்டை நட்சத்திரத்தில் நடைபெறும் நாளில் சென்று வணங்குங்க. இனிமே நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேற போகுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு